மகிழ்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பூரிஸ். பூரிஸ் எப்படி மாவு பிசைஞ்சு எப்படி போட்டால் எவ்வளோ நல்ல புஃபி நம்மளுக்கு பூரி வரும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இங்கே ஒரு 3 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இங்கே ஒரு 3/4 கப்பு திருப்பி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3/4 கப் மாவு வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, நான் இன்னைக்கு கோதுமை மாவுலாம் செய்ய போகிறேன் பூரி. அது கூட வந்து நான் சேர்த்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எப்படி பிசைஞ்சு எப்படி பூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், முதல் நம்ம ஊற்றின எண்ணெய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லா மாவும் கம்பைன் ஆகி ஒரு டோ கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம மாவெல்லாம் கம்பைன் ஆகிட்டு இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம மாவு நல்லா கம்பைன் ஆகிட்டு, இனிமேல் வந்து நம்ம மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பூரிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை எப்படி பிசைஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு இதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பூரி மாவு வந்து ஓரளவு கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடும். ஸோ நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம டோ வந்து நல்லா கம்பைன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எந்த கிராக்ஸோ எதுவுமே ரொம்ப இல்லை. இப்போ இது வந்து சாஃப்ட் நீட்டிங் கடைசி 5 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டோ வந்து ரெடி ஆயிடும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த சாஃப்ட் நீட்டிங்க்கு அப்புறம் நான் இந்த டோ வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணும், நீங்கள் சுட்டு எடுக்கிற வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் வச்சு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு துண்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கவர்த்தி வச்சுருங்க. அந்த மாய்ஸ்சர் வந்து வெளியே போகக்கூடாது, அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஒரு 2 டிஷ்யூ வச்சு நான் இதை கவர்த்தி போட்டு வச்சிடுறேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எப்படி திரட்டி நம்ம பூரிஸாக போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு நம்ம உருட்டி, இப்போ வந்து நம்ம இதில் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம வந்து தட்டிக்கலாம். பூரிக்கு கொஞ்சம் உருண்டைகள் வந்து நான் இப்போ திரட்டிட்டேன். நல்லா இப்படி ரோல் பண்ணி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி அதை வந்து இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் டஸ்டிங் ஃப்ளார் போட்டுக்கிறேன். டஸ்டிங் ஃப்ளார் வந்து நான் இன்றைக்கி வேறு ஒன்றும் ரொம்ப யூஸ் பண்ணல. நம்ம வீட் ஃப்ளார் கோதுமையை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ரோலிங் பின் வச்சு நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஈவனாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ஸ் வந்துடும். பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் நீங்கள் போக போக அதை போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பு. இதே மாதிரி எல்லா பூரிகளையும் திரட்டிட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பூரிஸை போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு நான் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து பூரிஸை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நான் இப்போ அந்த பூரியை போடுறேன். போட்டு கொஞ்சம் அதை அமர்த்தி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பொஃபி வரும் பூரிஸில். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் பொஃபி வருதுன்னு உங்கள் பூரிஸ். திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு, சட்டிலே ஓரளவுக்கு எண்ணெயை வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பிளேஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள எக்ஸஸ் ஆயில் உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். நான் இன்னொரு பூரி கூட உங்களுக்கு போட்டு காமிக்கேன். சாஃப்டாக விடுங்க. விட்டு மெதுவாக அப்படியே அமர்த்தி விடுங்க. அமர்த்தி விட்டாலே பார்த்தீங்களா உங்கள் பூரி எவ்வளோ தூரம் நல்லா பொஃபி எலும்பி வருதுன்னு. இந்த மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பூரி வந்து நல்லா உங்களுக்கு எலும்பி வரும். இப்போ நல்லா செவக்கவும் செஞ்சுட்டு இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம்.
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரிஸ் எவ்வளோ அழகா பொஃபி வந்திருக்குன்னு. நம்ம டேஸ்டியான பூரிஸ் வந்து ரெடி ஆயிட்டு, நான் இப்போ எல்லா பூரிஸையும் எடுத்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம ஃப்ளஃபியான பூரிஸ் வந்து ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் கிரேவிஸ் வச்சு சாப்பிடலாம், பன்னீர் அந்த மாதிரி கிரேவிஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அதோட லிங்க்லாம் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது போல் நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பசையணுன்றது பார்க்கணுனாலும் அதுக்கும் நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மகிழ்ச்சி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until then bye.